அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய இஸ்லாமிய நண்பர்களே, இன்றைக்கி ஒரு ஹதீஸ் புகாரியில் நான் படித்த ரொம்ப அற்புதமான அழகான ஒரு ஹதீஸ். பொதுவாக நமக்கு மத்தியில் இஸ்லாம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொருவரும் இந்த இஸ்லாத்தை பற்றி ஒரு வியூ சொல்லுவாங்க. இது ஒரு பகுத்தறிவுள்ள மார்க்கம், இது சமத்துவமான மார்க்கம், இது சமாதானமான மார்க்கம், இப்படின்னு இஸ்லாத்தை பற்றி நிறைய இஸ்லாத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியாக நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இதே மாதிரி ஒரு கேள்வியை ஒரு சஹாபி கேட்குறாங்க. ஒரு மனிதர் கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, ஐயுல் இஸ்லாமி ஹைர், எந்த இஸ்லாம் சிறந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இஸ்லாத்தில் எந்த செயல் சிறந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இஸ்லாத்தில் நிறைய செயல்கள் சிறப்புக்குரியதாக இருக்குது, எவ்வளோ செயல்கள் இருக்குது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் ரொம்ப அழகான பதில், ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு எளிமையான சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய விஷயம். ஆனால் அது இஸ்லாத்தில் ஒரு சிறந்த செயல், அந்த தன்மை உள்ளவன், நல்ல அழகான இஸ்லாமிய பண்பு உள்ளவன் அப்படிங்கிற ஒரு கருத்தை அழகா பதிலாக சொல்றாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துத்இமு தஆம், மற்றவங்களுக்கு நீங்க உணவு கொடுக்குறீங்கல்ல, சாப்பாடு கொடுத்து தான தர்மம் செய்யறது, உணவு கொடுப்பது இருக்குல்ல, இந்த செயலை செய்வது சிறந்த இஸ்லாம். அதே போல ஒ தக்ர சலாம, சலாம சொல்லுவது, மற்றவர்களுக்கு சலாம் சொல்லுவது. இந்த சலாம் சொல்லுவது இதோட மட்டும் ரசூலா நிறுத்தல, இதுல ஒரு ரெண்டு விஷயத்தை சேர்க்கிறாங்க, ரெண்டு கண்டிஷன் சொல்றாங்க. அலாமன் அரஃப்த வமன் லம் தஅரிஃப், நீ அறிந்தவர் அறியாதவர், உனக்கு தெரிஞ்ச ஆளா இருக்கட்டும் தெரியாத ஆளா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நீ சலாம் சொல்லு. முஸ்லிம்களுக்கு நம்ம பொதுவாக என்ன செய்வோம், சலாம் சொல்லுவோம். அவர் தெரிஞ்சவராக இருந்தால் தான் சொல்லுவாங்க, தெரியாதவராக இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, பெருசா சலாம் எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தெரிந்தவர் தெரியாதவர் எல்லாருக்கும் நீ சலாம் சொல்லு. உணவு கொடுப்பது, இந்த ரெண்டு செயல் சிறந்த ஒரு இஸ்லாமிய பண்பு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நம்முடைய விளக்கம், இஸ்லாத்தை பத்தி நாம நிறைய இஸ்லாம்னா என்னன்னு கேட்கும்போது நம்முடைய பதில் எப்படி இருக்கும், ரசூல்லா கிட்ட இஸ்லாம்னா என்ன, எந்த இஸ்லாம் சிறந்ததுன்னு சொல்ல முடியும், அவங்களுடைய பதில் எப்படி இருந்துச்சு பாருங்க. இந்த மார்க்கத்துல சில பேர் இபாதத்தில் தான் இஸ்லாம் அப்படின்னுவாங்க, இபாதத்தில்னா அவ்வளவுதான் அவங்க காஃபிர்ன்ற அளவுக்கு பேசுவாங்க. சில பேருக்கு அந்த மாதிரி இல்லாம பொதுவான ஒரு மாதிரி பகுத்தறிவு உள்ள மார்க்கம்ங்கிற மாதிரி ஒரு வெளிப்படையா ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்படி இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த இஸ்லாத்துல மிக முக்கியத்துவம் உள்ளது அப்படிங்கிறத அழகா இந்த கேள்வி பதில்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா இந்த அழகிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுவதற்கும் அதை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.